முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் விளக்கு யூஸ் பண்ணணுன்றது ஐதீகம். ஆனா, எல்லாருக்குமே இந்த காமாட்சி அம்மன் விளக்கு புடிச்சிருக்கா அப்படின்னா, புடிக்கிறது இல்ல. ஸோ, அது வந்து ஒரு அம்மன், பக்கத்துல வந்து கரும்பு அவ்வளோதான். டிசைன் பெருசா இல்ல. ஆனா, இந்த கஜலட்சுமி விளக்கு நெறைய பேருக்கு புடிச்சிருக்கு. இந்த யானைலாம் வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ, அதனால இந்த கடைக்காரங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. காமாட்சி அம்மன் விளக்குன்னு யாரு வந்து கேட்டாலும், நம்ம குடுக்கறது என்ன? கஜலட்சுமி விளக்க தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப வருஷம் முன்னாடியே அவங்க கடைக்காரங்கலாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஸோ இந்த முடிவெடுத்து வரவங்களுக்கு எல்லாம் குடுக்கறது என்ன? கஜலட்சுமி விளக்க குடுத்துடுறாங்க. ஆனா, வியாபாரம் பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் விளக்கு வாங்குறத விட, இந்த கஜலட்சுமி விளக்க காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லி விக்கும்போது, வியாபாரம் சூப்பரா பிக்கப் ஆகுது. நல்ல சேல். அதனால எல்லாருமே வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கஜலட்சுமி விளக்க தான் காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லி பல கடைகள்ல இன்னைக்கும் குடுத்துட்டு இருக்கு. ஏன் இந்த விஷயம்? இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. அதே கடையில கஜலட்சுமி விளக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது. ஏன் என்ன வித்தியாசம்? அப்டின்னா, அதுல இருக்கக்கூடிய சிம்பிள் தான். இந்த கஜலட்சுமியில என்ன சிம்பிள் இருக்கு அப்டின்னா 2 யானை இருக்கு. யானைன்னா என்னங்க? யானைன்னா ஜோதிடத்துல குரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லக்ஷ்மினா என்ன? சுக்கிரன். அப்போ வந்து இந்த கஜலட்சுமி விளக்குல என்ன இருக்குன்னா, குரு, சுக்கிரன் இருக்கு.